வினா எழுத்துக்கள், அதாவது இலக்கணத்தில் இப்போ சிலபஸில் உள்ள வினா எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம். மொத்தமாக தமிழில் வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ, ஏ, யா, ஆ, ஓ. சரிங்களா? அதாவது ஒரு குறில் எழுத்து, மற்ற 4மே நெடில் எழுத்துக்கள் தான். இது எங்கெங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல்ல எந்தெந்த எழுத்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஏவும் யாவும் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இடையில் எது எது வருது, அதாவது இறுதியில் எது எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவண்ணாவும் ஓவண்ணாவும். அப்புறம் முதல்லையும் இறுதியிலையும் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎண்ணா. புரியுதுங்களா? இதுக்கான எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஏ அப்படின்னா என்னன்னா என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை வினா எழுப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா என்ன. இப்போ யா அப்படின்னா எது போடுவோம்? யாரு, யாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எங்கே வரும்? முதல்ல யூஸ் பண்ணுறது. புரியுதுங்களா? சொல்லோட முதல்ல யூஸ் பண்ணுறது. அடுத்தது இறுதியில் எது எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பாருங்களேன். அவனா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அவனா இவன் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்புறம் அவனோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா கடைசியில் வருது இல்லையா? அதான் வந்து இறுதி வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, முதல் மட்டும் இறுதியில் எது யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்னாங்கிற எழுத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயும் யூஸ் பண்ணுறோம், கடைசியிலையும் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் எடுத்துக்காட்டு. ஏது ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணுறோங்களா? அதே பாருங்களா. அவனே. புரியுதா? ஏஎன்னா. அப்போது இதெல்லாம் என்னது கடைசியில் யூஸ் பண்ணுறது, இது ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஏஎன்னா இருக்கு இல்லையா? இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அழுத்தம் கொடுத்து சொல்லப்படும் வினா எழுத்து எதுன்னு கேட்பாங்க. அழுத்தம் கொடுத்து சொல்லப்படும் வினா எழுத்து எது? ஏஎன்னா. புரியுதுங்களா? அப்புறம் ஏக்கு மாற்றாக என்ன எழுத்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏக்கு மாற்றாக என்ன எழுத்து பயன்படுத்துவாங்க? தான்ங்கிற ஒரு எழுத்து வினா எழுத்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஏக்கு மாற்றாக வினா எழுத்து தான். அவன் தான் வந்தான். புரியுதா? அதை வந்து ஏக்கு மாற்றாக பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே வினா எழுத்துக்கள் தான். ஏ, யா, ஆ, ஓவன். புரியுதுங்களா? தேங்க்யூ.